மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மாவட்டத்தின் முக்கிய சிவன் தலமாக விளங்கி வருகிறது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில். இங்குள்ள சுயம்புலிங்க சிவனை தரிசனம் செய்வதற்காக உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதேபோல் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம், இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்கு உள்ளிட்ட பூஜைகள் பேரூர் நொய்யல் ஆற்றங்கரையில் நடைபெறும். இதனால் எப்போதும் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் கடந்த 7ஆம் தேதி பிற்பகல் நேரத்தில் நொய்யல் ஆற்று படித்துறைக்கு செல்லும் வழியில் மது போதையில் இருந்த இளைஞர் ஒருவர் அங்கும் இங்குமாய் சுற்றி கொண்டிருந்தார். பொதுமக்களும் பெண்களும் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த சமயத்தில் அந்த போதை இளைஞர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து அந்த வழியாக செல்லக்கூடியவர்களை மிரட்டி வந்துள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் ஒருவித பதற்றத்துடனே சாலையை கடந்து சென்றனர். இந்த நிலையில் பஸ்ஸில் வந்திறங்கிய 3 பெண்கள் பட்டீஸ்வரர் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த போதை இளைஞர் பெண்களை வழிமறித்து தகராறு செய்திருக்கிறார். இதனால் ஏற்பட்ட கலவரத்தில் தலைக்கேறிய போதையில் திடீரென ஆத்திரமடைந்த இளைஞர் கையில் அரிவாளுடன் அந்த பெண்களை துரத்தி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த இளைஞரிடமிருந்து தப்பிப்பதற்காக பட்டீஸ்வரர் கோவில் சிறுவாணி சாலை அருகே ஓடியுள்ளனர். இதனிடையே பெண்களை துரத்தி சென்ற நபரை அங்குள்ள பொதுமக்கள் பிடித்து அவரிடமிருந்த அரிவாளை பிடுங்கி தர்ம அடி கொடுத்தனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஒருவர் அந்த இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முயற்சித்துள்ளார். ஆனால் பெண் காவலரிடம் ஒருமையில் பேசியதால் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். போலீஸ் விசாரணையில் போதையில் தகராறு செய்தவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இளங்கோவன் என்பது தெரிய வந்தது. இவர் காந்திபுரம் பகுதியில் உள்ள சிப்ஸ் கடையில் பணிபுரிந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்ததால் இளங்கோவனை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கையில் அரிவாளுடன் 3 பெண்களை துரத்தி சென்ற போதை ஆசாமியால் கோவை பேரூர் பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.